நாங்கள் மயிலாப்பூர்லேருந்து வந்திருக்கோம். இந்த வருஷம் பீச்சில் வந்து நாங்கள் செலிப்ரேஷன் பண்ண சொல்லிட்டு ஃபேமிலியோடு வந்திருக்கோம். இந்த வருஷம் வந்து நல்லா 2026 வந்து என்ஜாயாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புவோம். எப்படி இருக்கு 2026 வரப்போகுது? 2026 வந்து செம என்ஜாய்மெண்டா இருக்கணும். எல்லாருக்குமே வந்து இந்த ஆண்டு வந்து நல்லது நடக்கணும். எல்லாரும் வந்து ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதனால நாங்க என்ஜாய் பண்ணதுக்கோசம் வந்திருக்கோம் இந்த ஆண்டு. பீச்சுக்கு வந்திருக்கீங்க, எப்பயுமே வருவீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் டைம்? இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்திருக்கோம். எப்படி இருக்கு? எப்பயுமே டிவில பாத்துட்டு இருப்பீங்க, எனக்கு நேர்ல வருது. இல்ல எனக்கு பையனுக்கோசம் வந்தோம். சரி என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்கு பார்க்கலாம். அவனோட ஹாப்பினஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். அதனால நாங்க வந்திருக்கோம் ஃபேமிலியா. தேங்க்யூ. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நியூஸ் 18 சேனலுக்கு வணக்கம். ஸோ எவ்ரி புத்தாண்டுக்கு வந்து நாங்கள் இங்கே தான் செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வருஷமும் நாங்கள் இதனால சீக்கிரமாக வந்துட்டோம். ஏன்னா இந்த ரோடு ரொம்ப டிராஃபிக் ஜாம் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இங்கே வந்து குயின்ஸ் மேரிஸில் பார்க்கிங் இருக்கு. அது வரது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் பார்க் பண்ணிட்டானா இங்கே வந்து ரீச் ஆயிடலாம். இங்கே வந்துட்டு 12 o'clock எல்லாரும் வந்து டான்ஸ் ஆடுவாங்க, கேக் கட்டுவாங்க, ஹாப்பி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்புறம் 12:15 கிளம்பி வீட்டுக்கு பத்திரமா போயிடுவோம். இதை தான் வருஷம் பண்ணுறோம். இந்த வருஷமும் நாங்கள் இதை தான் செய்கிறோம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர் நான் இங்கே செலிப்ரேட் பண்ணுறது எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்து நிறைய கூட்டம் இருக்கும் அப்படின்ட்டு. பட் நிறைய கூட்டம்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே கொஞ்சம் சேஃப்டியாக, நிறைய போலீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. 2026 என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? எப்படி இருக்கலாம்? ஏன்னா நிறைய பேர் ஒரு இது குறிக்கோளோட இருப்போம். கண்டிப்பா நியூ ஸ்டார்டிங் எப்பவுமே எல்லாருமே ஒரு ரெசல்யூஷனோட இருப்பாங்க. இது வரைக்கும் நாங்கள் எந்த ரெசல்யூஷனும் இல்லை. இனிமே தான் ப்ரிப்பேர் பண்ணணும். கண்டிப்பா ஆமாம், எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு இருக்கும். 2025 முடிஞ்சு 2026 போது மக்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியமாகவும் நல்ல உடல்நிலைமை நல்லாவும் வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா வளம் பெற்று நல்லா இருக்கணும். இந்த வந்து சென்னையில் வந்து இந்த மாதிரி ஒரு வைப்லாம் நல்லா பார்க்க முடியாது. இந்த ஒரு கம்பெனி வந்து பாருங்க, சிம்சன் கீழே தான் நான் பேசுறேன். இவங்க வந்து ஒரு 20 வருஷமா வந்து இந்த இதை வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இது வந்து இங்கிலாந்துல இருந்து வந்த இது ஒரு பார்ட்ஸ் வந்து பயங்கரமான விலை. இது ஒரு பார்ட்ஸ் போனாலும் 15 லட்ச ரூபா கிட்ட செலவாகும். இது வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி வர்றாங்க. சென்னை, நம்ம வந்து சென்னைக்கு வந்து ஒரு போடணும். நம்ம வந்து நம்மளா சென்னை ஆளு எல்லாரும் நல்லா இருக்கணும். 2026 நல்லா இருக்கணும்னு வந்து ஆண்டவன் நான் வேண்டிக்கிறோம். தேங்க்யூ. 25ல கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குதுப்பா. ஹோப்ஃபுல்லி 26 அதெல்லாம் இருக்காது. எல்லாருக்கும் நல்லபடியா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம். நான் எவ்ரி இயர் வரணும்னு நினைப்பேன். பட் சம் இஷ்யூஸ்னால வர முடியாம போயிடும், லேட் நைட் ஆகும். அதனால பயந்துட்டு இருந்தோம். இப்போ இவளு கம்பல் பண்ணி கூட்டு வந்தா போயே ஆகணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ நானும் பயந்தேன் டிராஃபிக்லாம் இருக்குமேன்ட்டு. பட் ஒன்றும் இல்லை, எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்லாம் நல்லா இருக்கு. ஸோ நல்லபடியா வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க இருந்து வரீங்க? கோபாலபுரம் தான். வழியில ஃபுல்லா போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஸோ அதனால பயம் இல்லாம வரலாம் போகலாம். நாங்க 2 பேர் தான், ஃபீமேல் தனியா தான் வந்திருக்கோம். ஒன்னும் பயம் இல்லை, நல்லா வந்திருக்கோம். 2026 வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? ஆஸ் யூஷுவல் நல்லபடியா இருக்கணும் தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். பட் ஹோப்ஃபுல்லி நல்லா தான் இருக்கணும். எல்லாருக்கும் நல்லபடியா அமையணும். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். சேர்ந்து அப்படியே 2 பேரும் சேர்ந்து ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இந்த வருஷம் கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகம் எங்களுக்கு. 2025 கொஞ்சம் ஒஸ்டா இருந்தது. இந்த வருஷம் நல்லா இருக்கணுன்றதுக்காகவே மெரினாக்கு வந்திருக்கோம், பாசிட்டிவா இருக்கணுன்றதுக்காகவே. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் வந்திருக்கோம். நானும் எங்க அக்காவும் வந்திருக்கோம். கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போலாம் அப்படின்ட்டு. எல்லாமே நல்லா இருக்கு, ஓகே தான், செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. கரெக்டா பர்ஃபெக்டா இது பண்ணி எந்த ஒரு இதுவுமே பப்ளிக் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு கரெக்டா பண்றாங்க. சூப்பரா இருக்கு, எங்களுக்கு ஓகே தான். சென்னையில நிறைய இடங்கள் இருக்கு, பீச்சுமே பெச நகரா இருக்கட்டும், ஈஸியா இருக்கு, நிறைய இடம். மெரினாவுக்கு வர்றதுக்கு ஏன் அந்த அளவுக்கு? மெரினாலனா கிரவுட் நிறைய இருக்கும், நல்லா வைப்ஸ் சூப்பரா இருக்கும். இங்க வந்தாதான் அந்த ஒரு வைப் இருக்குன்றதுக்காகவே வந்திருக்கும். நல்லா இருக்கும். எப்பயுமே வந்துட்டு நியூ இயர் டிவில பாத்துட்டு? கண்டிப்பா நான் நியூ இயர் வந்து டிவில தான் பாத்திருக்கேன். இன்னைக்கு எங்க பசங்களோட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன் இந்த இடத்துல. 2026 நல்ல வருஷமா இருக்கும் அப்படின்னு இருக்கணும் முடிவு பண்ணிருக்கீங்க. என்ன 2026 நல்லா இருக்கணும்னு, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க வந்திருக்கேன்ல, நல்லா தான் இருக்கும், அவ்வளவுதான். எதுவுமே இல்ல, போற போக்குல பாக்கலாம். எதா இருந்தாலும் ஓகே தான், எதா இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி இருக்கு. தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர் டு ஆல். என் தங்கச்சி வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். வந்து மெரினா கடற்கரைக்கு போயிட்டு வருவோம்னு சொன்னா, சரி வாங்க போயிட்டு வரலான்ட்டு ஃபேமிலியோட வந்திருக்கோம். நல்லா என்ஜாய் பண்ணலாம் தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் தான் நானும் இப்பதான் வந்திருக்கேன்.
நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சென்னையிலனா இல்ல வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன். நான் திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கேன். ஓகே, திண்டுக்கல்ல இருந்து நியூ இயர் கொண்டாட இங்க வந்திருக்கேன், தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கேன். நல்லா இருக்கு. ஃபுல்லாவே பாதுகாப்புலாம் நிறைய இருக்கு. தனியா வந்துட்டு லேடிஸ் நாங்க 2 பேரும் தான் வந்திருக்கோம். நல்லா இருக்கு. ஆனா பாதுகாப்பு ஃபுல்லாவே நல்லா இருக்கு. வர வழியில எல்லாம் எப்படி ஏற்பாடுகள் இருக்கு? பார்க்கிங் வசதி எல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? பார்க்கிங்லாம் ஓகேவா தான் இருக்குது. ஃபுல்லாவே போலீஸ்காரங்க நிறைய இருக்காங்க. நல்லா இருக்கு. பாதுகாப்பு அதிகம். நல்லா இருக்கு. ஹாப்பி நியூ இயர் எல்லா பேருக்குமே. என்னை பொறுத்த வரைக்கும் 2025 எனக்கு ஒரு பெரிய ட்ரீம் அச்சீவ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு வீடு கட்டியிருக்கேன். அது என்னோட ட்ரீம். இந்த ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. அந்த ட்ரீமோடய நான் அடுத்தது 2026 கால் வைக்கிறேன். இன்னும் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும். எங்கள் ஹஸ்பண்ட் பிஸ்னஸ்ல நல்லா ஜெயிச்சு வரணும். நெக்ஸ்ட் எல்லாருக்கும் இந்த வருஷம் வந்து ஹாப்பியாக அமையணும். நிறைய மாற்றங்கள் நடக்கக்கூடிய இயர் இது. ஸோ எலெக்ஷன்ல இருந்து எல்லாமே அதே மாதிரி சேஃபாக இருக்கணும். எல்லாருக்கும் வந்து நல்ல விதமாக அமையணும். இளைஞர்கள்லாம் பொறுப்போடு நடந்துக்கணும். ஓட்டிங் பண்ணணும். ஓட்டிங்லாம் கரெக்டாக போடணும். யார் ரைட் பர்சன் தேர்ந்தெடுத்து போடணும். நெக்ஸ்ட் ரேஷ் டிரைவ் பண்ணக்கூடாது. வீட்டில் நம்ம ஃபேமிலி இருக்கு. ஸோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும். யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லாமல். ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. 2026 வருஷம் வந்து இங்க இருந்து மெரினாவில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க இந்த புது வருஷத்தை. நாளைக்கு என்ன பிளான்லாம் இருக்கு? நாளைக்கு என்ன நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டில் டிவி பார்த்துட்டு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல ஹாப்பி நியூ இயர் சொல்றது ரொம்ப இஷ்டம். அதுக்கப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி சென்னையில் இந்த ஸ்பேஸை பார்க்கறது. சென்னையோட நைட்ல சென்னையோட முகம் வேற மாதிரி இருக்கு. அதுவும் இன்னைக்கு வேற முகமா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. எப்பவுமே ரொம்ப டிராபிக் நெரிசலோட பார்க்கும்போது இவ்வளவு அமைதியான சூழ்நிலை இந்த நைட்டு சில் நைட்ல பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கு. 2026 ரொம்ப எதிர்பார்ப்போட தான் பார்த்துட்டு இருக்கோம். பிசினஸ் அப்புறம் நாங்கள் இன்னும் டெவலப் ஆகி பெரிய லெவலில் வரணும் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம். இயர் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்தா தெரியும். மேம் பேசும்போது சென்னையிலேயே பிறந்து வளர்ந்தோம், ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நியூ இயர்க்கு இல்ல ஃபேமிலியா நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கூட்டு நான் தனியா வந்திருக்கேன். வீட்டுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம். கல்யாணம் ஆகி வந்தது இல்ல. பசங்க எல்லாம் இந்த வாட்டி கூட்டம் காட்டுவோம் எப்படி இருக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் நல்லா இருக்கு. எப்பவுமே செலிப்ரேட் பண்ணதுக்கு வருவோம். பார்த்தா சின்ன வயசுலலாம் வந்திருக்கோம். ரொம்ப கிராண்டா சூப்பரா இருக்கும். இந்த வாட்டி ரொம்ப டல்லா இருக்கு. இந்த இடம் ஒட்டி தான் கொஞ்சம் பார்த்துட்டு அங்கேருந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து இருக்குது வந்து பார்த்துட்டு பார்த்தா இன்னும் கூட க்ரௌட் வரல. இன்னும் இதுன்ட்டு பழைய இருக்கிற மாதிரி இல்லை. இந்த 2026 ரொம்ப எதிர்பார்க்குறோம் நாங்கள். ஏன்னா 2025 ரொம்ப கஷ்டம் இதுன்னு வந்தது. எல்லாத்தையும் தாண்டி வந்துக்கிறோம். புது எலெக்ஷன் வேற, யார் சிஎம் வருவாங்க ரொம்ப எதிர்பார்த்துனுக்குறோம். இந்த நியூ இயர் எல்லாருக்கும் வந்து செலிப்ரேட்டாக நல்லா ஹாப்பியாக இருக்கணும். காட் பிளஸ் யூ. ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த செலிப்ரேஷனுக்கு வந்து எதுக்காக ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட சேஃப்டிக்காக தான் அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க. டு அவாய்ட் வந்து ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இந்த நியூ இயர்னால ரேஷ் டிரைவிங்ஸ் இது எல்லாமே நடக்குது. ஸோ அது எல்லாமே அவாய்ட்காக தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு ஏரியா வந்து ஃபிக்ஸ் பண்ணி இங்கே செலிப்ரேட் பண்ணுறது வந்து ஜஸ்ட் நம்ம ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம காமா பீஸ்ஃபுல்லா நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு லாஸ்ட் இயர்லாம் வந்து நாங்கள் அப்படியே வந்துட்டு அப்படியே போயிட்டோம். இந்த இயர் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இங்கே வந்து செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஹாப்பி நியூ இயர் 2026. என்ஜாய். தேங்க்யூ. எங்க வந்திருக்கீங்க? எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? நான் ஜாலியா செலிப்ரேட் பண்ண போறேன். ஓகே, 2026 பிடிச்சிருக்கா? வர வருஷம் உங்களுக்கு பிடிக்கா? எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்குமா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டீங்களா? விஷ் பண்ணிட்டீங்களா? இங்க யார் கூட வந்திருக்கீங்க? மம்மி டாடி கூட வந்திருக்கேன். இங்க எல்லாரும் இருக்காங்க. எப்படி இருக்கீங்க பாக்குறதுக்கு? ஹாப்பியா இருக்கேன். ஹாப்பியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இங்க? ஆமா, ஆல்ரெடி நிறைய டைம் வந்திருக்கோம், ஆனா மறந்துட்டோம். மறந்துட்டீங்களா? சரி சரி. இப்போ எப்படி நியூ இயர்க்கு விஷ் பண்ணிருக்கீங்களா எல்லாருக்கும்? ஓகே, விஷ் பண்ணுங்க. ஹாப்பி நியூ இயர். 2026 வரப்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பட் ஓகே, வந்திருக்கோம். ரொம்ப சுத்தி விட்டாங்க. இப்பதான் ஒரு வழியா வந்திருக்கோம். வீட்ல இருந்து 8 o'clock கிளம்பணும். இப்பதான் இங்க ரீச் ஆகணும். ஓகே, 2 hours கிட்ட ஆயிடுச்சு. எங்க இருந்து வரீங்க? திருவெற்றியூர். சரி, எப்படி இருக்கு இந்த இடம்? ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் டைம். நாங்க சென்னை வந்து புதுசு 1 year தான் ஆகுது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி ஓகே, எப்படி இருக்கு செலிப்ரேஷன் பார்க்கலாம்னு வந்திருக்கோம். 2026 என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? எல்லாருமே ஒரு இதோட இருப்போம். நம்ம இதெல்லாம் சாதிக்கிறோம். இந்த டீ எப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா பண்ணணும். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இதோட இருக்கேன். 2025 மறக்க முடியாத விஷயங்கள் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஏதாவது சொல்ற மாதிரி?
மறக்க முடியாத அப்படிலாம் எதுவும் கிடையாது. மறக்க முடியாதுன்னா ஜாப் கிடைச்சது, ஃபர்ஸ்ட் டைம் சென்னை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வந்த அந்த 1 இயர்ல ஒரு நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு வெளியில வந்திருக்குது. அது என்ன ஃபீல், எப்படி இருக்குது? அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் ஊர்ல இருந்துட்டு நான் இது வரைக்கும் நியூ இயர் 12 o'clock முழிச்சு கூட இருந்தது இல்லை. பட் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி செலிப்ரேட் பண்ணது ரொம்ப ஹாப்பியா இருக்கு.